கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் குருத்தோலை ஞாயிறு இயேசு எப்படி பவனியாக வந்தார், உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்களே, அந்த வார்த்தையை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஹாலே லூயா, ஹாலே லூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரன்றி என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே பழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவோமும் திருரத்து தாளே, கரை நீங்க இருதயத்தை கழுவோமும் திருரத்து தாளே, கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுவி, கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவோமும் திருரத்து தாளே, கரை நீங்க இருதயத்தை கழுவோமும் திருரத்து தாளே, கரை நீங்க இருதயத்தை. ஆம் அன்பினே சுராஜாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த வேளையிலும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுமப்பா. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் விடுதலை தரத்தக்கதாக தேவ மகிமை கடந்து வரும்படியா எங்களை உங்களுடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோமப்பா. நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் ஏசப்பா. துதிகன மகிமை ஏசப்பாவுக்கு மட்டுமே செலுத்துகிறோம். ஏசு ரட்சகம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். எப்படி குருத்தோலை ஞாயிறு என்று இயேசு கிறிஸ்து பவனியாக வந்தார் என்பதையும், எப்படியாக பிள்ளைகள் தேவனை துதித்தார்கள் என்பதையும் குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்கலாமா? மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் ஜபத்தோடு இருக்கலாம். அநேகர் இந்த வேளையில் அருமையான அந்த தேவ செய்தியை கேட்க வேண்டும் என்று அவளோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? பற்பல தேவைகளோடு வந்து உட்கார்ந்துருப்பீங்க இல்லையா? பல நாட்களாக நீங்கள் பல காரியங்களுக்காக நீங்கள் காத்துட்டே இருப்பீங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டீங்களாப்பா? இந்த குருத்தோலை ஞாயிறு நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. இந்த வார்த்தையை தியானிக்கும் போதே ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி மிகுந்த அவளோடு நீங்கள் ஜபத்தோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். உடைய வேதத்தில் நாம் பார்க்கும்போது 4 சுவிசேஷங்களிலும் இந்த பகுதி வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும், மார்க் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும், லூக்கா 19வது அதிகாரம் 29வது வசனம் முதல் 38ஆம் வசனம் வரையிலும், யோவான் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரையிலும் அருமையான இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் மார்க் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வரையுள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம்.
முதலாவது நாம் பார்க்கும்போது இயேசு எருசலேமுக்கு சமயமாய் சேர்ந்து அப்படின்னு சொல்லி மார்க் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமயமாக சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, அப்படின்னா இயேசு எங்க போனார் அப்படின்னா எருசலேமுக்கு சமயமான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தாராம். இயேசுவாமி எப்பெல்லாம் அந்த ஒலிவமலைக்கு பக்கத்துல வர்றாங்களோ அந்த பக்கத்துல வரும்போது அவர் பெத்தானியாவுக்கு போகிறதும் வழக்கம். இப்போ அவர் அந்த பெத்தானியா, அதாவது என்ன இருக்கு, ஒலிவமலைக்கு அருகாதான் இந்த பகுதி இருக்குது. இப்போ பெத்தானியால வந்தோடனே அவருடைய 2 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்னு சொல்லி மார்க் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு தெரிந்த இந்த இடமாகிய எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு நீங்க போங்க. அங்க நீங்க போனீங்கன்னா அதுல போன உடனே ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதுல என்ன இருக்கு, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு எண்ணம் நமக்கு தெரிகிறதல்லவா? ஏன்னா நம்ம ஒரு நாள் இப்படித்தான் இருந்தோம், நம்முடைய மூதாதையர்கள் இப்படித்தான் இருந்தாங்க, கட்டப்பட்டு இருந்தாங்க, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதைன்னு போட்டிருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய மூதாதையர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, நாமும் ஒரு நாள் அப்படித்தான் இருந்தோம், கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனா பாருங்க, இந்த கட்டை அவிழ்க்கிறதற்கு ஒருவர் தேவை. இயேசுவால் மட்டும்தான் அந்த கட்டை அவிழ்க்க முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா அவ அந்த கழுதை குட்டியை நீங்க அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரோ நீங்க அதைத்தான் செய்யுங்கன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்குறோம்ல. ஏன்னா கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் இல்லைன்னு சொன்னோன்னா இயேசுடைய அம்மாட்ட வந்து சொன்னாங்கல்ல. அப்போ அதை பார்த்துட்டு மரியாள் என்ன பண்ணாங்க, இயேசுக்கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அப்பொழுது இயேசு சொன்னார்ல, ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னோடனே மரியாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த வார்த்தை தான் மாம்சமானார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா இயேசுங்க என்ன சொல்றாரு, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டிய கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாமும் ஒரு காலத்துல கட்டப்பட்டு தான் இருந்தோம். அருமையான தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய சீஷன் தோமா ஒய் இயேசு இந்தியாவுக்கு அனுப்பினார்ல, இந்தியாவுக்கு அவர் வந்தாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு, அநேக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் கட்டுகளோடு இருந்தார்களோ அவர்கள் கட்டுகளை அவிழ்க்கத்தக்கதாக தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். அதன் பிற்பாடு இன்னும் நிறைய மிஷனரிஸ் வந்தாங்க, இன்னும் நிறைய தேவ பிள்ளைகள் வந்ததுனால இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை. பாருங்க, இந்த கழுதை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த நாட்கள்ல அந்த கழுதையை பயன்படுத்துவாங்க. பாருங்க, இந்த கோவேறு கழுதையில தான் ஏறி வருவாங்க ராஜாக்கள் எல்லாம். ஆனால் நம்ம பகுதியில் அந்த கழுதையை இந்த சுமை சுமப்பதற்கும் மற்ற சில வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கழுதை அவ்வளோ ஒரு மதிக்கப்படத்தக்கதாக அங்கே இருந்துச்சு. அப்போது ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த கழுதை என்ன செய்திருக்கு, கட்டப்பட்டு இருக்கு. அழகா சொல்லுவார், மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராது அந்த கழுதை, அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொன்னார். அப்புறம் சொல்றார், இயேசு என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை செய்யும் போது அற்புதம் நடக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 66 புஸ்தகங்கள் இதுல இருக்கு. பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்கள். இயேசு நமக்கு நிறைய கட்டளையாக அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அநேக தேவதாசர்கள் மூலம் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவே நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறாரு.
பவுலடிகளார் அவர் எழுதின 14 நிருபங்களிலும் அநேக காரியங்களை அவர் இயேசுக்காக நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்களை அவரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம செய்யும் போது அற்புதம் நடக்கும். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு சொல்றாரு, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்படின்னா இயேசு சொல்லி அனுப்புறாரு, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், இது எதுக்கு நீங்க அவுக்குறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா நீங்க சொல்லுங்க, இதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னே அவர் சொல்லி அனுப்புறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசப்பா நமக்கு நிறைய அன்பு கட்டளைகளே கொடுத்திருக்கிறார். ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லியிருக்கிறார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார். உன்னில் நீ அன்பா இருக்கிறது போல பிறனிலும் அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கிறார். ஏசப்பா சொன்னதை நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்யற அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இந்த சீஷர்கள் அப்படியே செய்யறாங்க. இயேசு சொன்னதை கேட்டாங்க, அப்படியே அவங்க போனாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டி இருக்கிற அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இயேசு சொன்னது மாதிரி நடக்குது. அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்க்கிறாங்க. அப்ப அங்க என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இருக்கு, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, எதுக்காக இந்த குட்டியை அவுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, இந்த கட்டப்பட்டு இருக்கிறவங்களை அவிழ்க்க போகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது ஏன் இந்த குட்டியை அவிழ்க்கிறாங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அனைவருடைய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலைமை தான். ஏசப்பாவுடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் வந்து நமக்கு அறிவிக்கும் போது, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது இயேசு என்ன சொன்னாரோ அத்தனை அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கழுதை அவிழ்க்கிறதுலாம் ஒரு பெரிய தடை இருக்கு. ஏன்னா வந்து கேட்குறாங்க, எதுக்கு அவிழ்க்கிறீங்க? ஏன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தவறுகள் நிறைய பேர் செய்துட்டே இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை கூட செய்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அவங்க மாறணும் அப்படின்னு நினைச்சு தேவ பிள்ளைகள் போய் அவங்களை சீர்திருத்தும் போதுதான் மற்றவர்களுடைய சில கண்கள் திறக்கப்படுது. அவங்க சொல்றாங்க, ஏன் இதை அவுத்துட்டு போறாங்க? தடை பண்றதை நம்ம பார்க்கலாம். வேதத்திலே அதான் நம்ம பார்க்கிறோம். அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க பரிசுத்தமாக நடக்கும்போது தான் நிறைய தடைகள். ஆமாங்க, அதை போலதான் கேட்காங்க, ஏன் அவுக்குறீங்க? எதுக்காக அவுக்குறீங்க? அந்த இருவழி சந்தியில அந்த கழுதை இருக்கிறது வரைக்கும் யாரும் அதை பற்றி கவலையே படலை. ஒருவரும் ஒருக்கா கூட அந்த கழுதையில ஏறலை. இதே மாதிரிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில அவங்க அற்புதத்தையோ அதிசயங்களையோ அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இதை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா எப்போ அவங்க கட்டுகளை அவிழ்க்கும்படியா தேவ பிள்ளைகள் வந்து அந்த கட்டு அவிழ்க்க வர்றாங்களோ அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எதுக்காக நீங்க அவுக்குறீங்க? ஏன் அந்த இடத்துல அவங்க கட்டி வைக்கப்பட்டது மாதிரி இருக்க வேண்டியதானே? இப்படி அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குது பிரியமானவளே. அதே போலதான் இந்த கட்டை அவங்க அவுக்குறாங்க. அந்த கட்டை அவுத்தோன்னு கேட்குறாங்க, ஏசு சொன்னபடியே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை அவங்க கொண்டு வராங்க. அந்த குட்டியை எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏசு சொன்னது மாதிரி ஏசுக்கிட்டே கொண்டு வராங்க. இன்னைக்கு அநேக இடங்கள் என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாம் செய்வாங்க, ஆனா கரெக்டா ஏசுக்கு கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அவங்கள ஏசு கிட்ட கொண்டு வந்தாச்சுன்னா ஏசு மூலம் இவர்கள் கனமடைவார்கள், மகிமை அடைவார்கள், இவர்களுக்கு அற்புதம் நடக்கும் இல்லையா? ஆனா என்ன நடக்கு அப்படின்னா இன்னைக்கு அநேகர் சரியான ஒரு பாதையில நடத்தாதவங்களும் இன்றைக்கு அநேகர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள், உண்மையான மிஷனரிகள், தேவனுக்கென்று பயந்து ஆண்டவருக்கென்று தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கென்று தேவனுக்காக ஆத்மாதாயம் செய்கின்ற தேவ பிள்ளைகள் அருமையா அவிழ்க்கிறாங்க, இயேசுடைய அன்பை ஊட்டுறாங்க. அதன் மூலம் அவங்க கனப்படுத்தப்படுகிறதையும், அவங்க உயர்த்தப்படுறதையும், அவங்க தங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறதையும், வாழ்ந்து கொண்டே இருக்கிறதையும், முடிவுவரைந்து அவங்க நிலைத்து நிற்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாமா? நம்ம ஆண்டவர் கட்ட அவிழ்த்துட்டாரு, யாரை கொண்டோ கட்ட அவிழ்த்தாரு. ஆனா இன்றைக்கு நம்ம மூலம் ஏசு கனப்படுத்தப்படுகிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த குட்டியை அப்படியே கொண்டு வந்தாங்க, ஏசு கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அதான் அதுல அதிசயம். ஏசு கிட்ட கொண்டு போனோம். நம்ம அவிழ்க்கிறது நல்லது,
ஏசு கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும். ஏசப்பா நீங்க சொன்னீங்கப்பா, நான் செய்துட்டேன். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏசப்பா சொல்லுவாங்க, ஆனா நம்ம அப்படியே செய்வோம் பாருங்க. ஆனா ஏசப்பா கிட்ட மறுபடி போய் அர்ப்பணித்து, ஏசப்பா நீங்க சொல்லிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா, இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும்ப்பா, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம்ல, அவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆனா அந்த ஆலோசனைக்கு அநேகர் காத்திருக்கிறதே இல்லை. ஆலோசனைக்கு காத்து இராம இருக்கிறதுனால அநேக நேரத்துல தங்களுடைய சொந்த ஆலோசனை நிமித்தம் அவிழ்த்து கொண்டு விட்டுருப்பாங்க. ஆனா இயேசு கிட்ட ப்ராப்பரா சேர்க்காததுனால, இயேசுப்பாட்ட ஆலோசனை கேட்காததுனால இன்னும் அநேகருடைய வாழ்க்கை தடம்புரண்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் நாம யோசிச்சு பார்க்கலாமா? யாரோ ஒருத்தங்க உங்க கட்ட அவிழ்த்திருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில தேவன் அனுப்பி இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களை அனுப்புனது மாதிரி யாரோ ஒரு தேவ பிள்ளையை உங்களுக்கு அனுப்பி உங்க கட்ட அவிழ்த்து இப்ப நீங்க வந்திருக்கலாம். ஆனா உண்மையாகவே இயேசு கிட்ட தான் இருக்கிறீங்களா? இயேசு சொல்றதான் கேட்குறீங்களா? ஆனா அவிழ்த்து கொண்டு வந்தவங்க கூட சொல்லியிருப்பாங்க, சில பேர் உண்மையாகவே ஏசப்பாட்ட தான் கொண்டு விடுறாங்க. எல்லாரும் ஏசப்பாட்ட கொண்டு விடுறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தெரியாம ஒரு பாதையில நின்று தத்தளிச்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சரியான ஒரு பாதையில நடத்தாததுனால அவங்க எங்க நிக்கிறோன்னே தெரியல. ஆனா இவங்க கரெக்டா இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம். மார்க் 11வது அதிகாரம் 7ஆம் வசனம் மிக தெளிவா இருக்கு பாருங்க. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இதுதான் பெரிய காரியம். இயேசுகிட்ட கொண்டு கரெக்டா கொடுக்கும்போது, இயேசுவோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் இந்த பூமியில நாம் கனப்படுத்தப்பட முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தடம் புரண்டாச்சுன்னா நாம் கனப்படுத்தப்பட முடியாது. இயேசுக்காக அவரோடு கூட நம்ம இருக்கணும். இயேசு எதை விரும்புறாங்களோ அதை செய்யணும். இயேசப்பா எதை செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அதின் மேல் அப்படின்னு அந்த கழுதை குட்டி மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். இவ்வளவு நாள் அந்த கழுதை எங்க இருந்துச்சு? தனிமையா இருந்துச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைய கட்டை அவிழ்க்கிறதுக்கு யாருமே வரலையான்னு நினைக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசப்பா அந்த கட்டை அவிழ்க்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று செய்திருங்க, ஏசப்பாட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவேளை தேவன் ஊழியர்கள் மூலம், மிஷினரிஸ் மூலம், இல்லாவிட்டால் யாரையோ ஒருவரை அனுப்பி, யாரோ ஒருவர் மூலம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கூட உங்ககிட்ட பேசி இருக்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க ஒருவேளை இதுல எப்படி என்னுடைய கட்டு அவிழ்க்கப்படும் நீங்க நினைச்சிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா ஒண்ணு தெரியுமா? எப்போ இயேசுடைய வார்த்தை யார் மூலமோ உங்களுக்கு கிடைச்சிச்சோ அப்பவுமே எதுக்காக அவர் அவங்களை அனுப்புறாரு அப்படின்னா, உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியா தான் அனுப்புறாரு. இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இயேசு கிட்ட வந்த உடனே அந்த கழுதைக்கு மேல வஸ்திரத்தை எல்லாம் போடுறாங்க. அது மட்டுமா செய்தாங்க? அவங்க அந்த கழுதைய பாத்தீங்கன்னா, அது போட்ட உடனே இயேசு கழுதைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. 8வது வசனத்துல பாக்குறீங்க, மார்க் 11:8 என்ன நடக்குன்னா, வேறு சிலர் என்ன பண்ணாங்க, மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்போ ஏசு ராஜா ஏறி இருக்கிற கழுதை எப்படி போகுது தெரியுமா? ஒரு ராஜா ஏறி இருக்கிற அந்த கழுதை எப்படி போகும்? அப்படி ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப கம்பீரமா. ஆனா இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? கட்டப்பட்டு இருந்துச்சு பாருங்க. அந்த முச்சந்தியில அதுல ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப இயேசு அவருடைய பிள்ளைகளை அனுப்பி அதை அவிழ்த்து கொண்டு வந்த போது, தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் அதே போல ஏதோ ஒரு கட்டுல இருந்து உங்களை தேவன் ஏதோ ஒரு விதத்துல அவங்களை அவிழ்த்து கொண்டு வந்த போது என்ன பண்றாங்க பாத்தீங்களா? அந்த அந்த கழுதைக்கு எப்படி வஸ்திரங்களை மேல விரிச்சாங்களோ, எப்படி அது நடந்து போறதுக்கு மரக்கிளைகள் எல்லாம் வழியில பரப்புனாங்களோ, அதே போல தேவ பிள்ளைகளே நம்மையும் அதே போல தேவன் அழைத்து கொண்டு வரும்போது இயேசு மூலம் கனப்படுத்தப்படுகிறோம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு செய்யணும். உங்களை அவிழ்த்து கொண்டு வரும்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பா கிட்ட அப்படியே சரண் அடைஞ்சிடணும். இயேசுவே, எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க தான் என்னுடைய அப்பா, நான் உங்ககிட்ட என்னைய கொடுக்குறேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன நடக்குது பாத்தீங்களா? அப்படி அந்த கழுதை அவிழ்க்கும் போது கீழ்ப்படிஞ்சிச்சு. இன்னைக்கு அநேகர் அவிழ்க்கும் போது சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் அவுக்குறீங்க? எனக்கு பிடிச்ச காரியத்துலதான் நான் இருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் இதுல இருந்து என்னுடைய பணியை செய்துட்டு இருக்கிறேங்க, இப்படி நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனா இந்த கழுதை அப்படி சொல்லல. அவிழ்த்தோடனே கீழ்ப்படிஞ்சு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கழுதைக்கு மேல வஸ்திரம் எல்லாம் போட்டு அதுவும் அது கீழ்ப்படிஞ்சிருச்சு. அது இயேசு மேல ஏறணும்னு அது அழகா நடக்குது கம்பீரமா.
பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைங்க, என்னை கட்ட அவிழ்த்தாங்க, ஆனா நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, உண்மையாகவே நான் இயேசுவோடு கூட தான் நடக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அந்த கழுதை எப்படி கீழ்ப்படிஞ்சு இயேசு அதுக்கு மேல ஏறுறதுக்கு இடம் கொடுத்துச்சோ அதே மாதிரி நீங்க இடத்த கொடுத்துடணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இடம் கொடுக்கறதுனா என்ன? அநேக நேரத்துல நம்ம அந்த மாம்சத்தின் கிரியை நம்ம நெருக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகள் நம்ம ஒட்டி கொள்ளும் போது என்ன செய்ய மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, நம்மையே தாழ்த்தணும். அன்றைக்கு பிரியமில்லாத அந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டுறணும். ஏசு கிட்ட வந்தாலே பரிசுத்தம், அவர் சொன்னாரு, அவர் பரிசுத்தம் உள்ள இடத்துலதான், பரிசுத்தர்களை மட்டும்தான், பாவம் செய்தா அவருக்கு பிடிக்காது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர்ன்னு சொல்லி வேதத்துல இருக்கு, பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அவரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் சொல்றாரு பாவம் செய்யற ஆத்மா சாகுன்னு சொன்னாரு. அதனாலதான் ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தாரு, அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு. பாருங்க, அதுல என்ன இருக்குன்னா, ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசு கிறிஸ்துவ ரத்தம் மட்டும்தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே நம்ம என்ன பண்ணிடணும்? ஏசப்பா கிட்ட அர்ப்பணிச்சிடணும், ஏசப்பா கிட்ட அப்படியே கொடுத்துடணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க என்ன நடக்கு பார்த்தீங்களா? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொன்னாங்க. அது மட்டுமா? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக சொன்னாங்க. உன்னதத்திலே ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம சங்கீதத்துல ஒரு வசனத்துல நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 118 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 118 26வது வசனத்துல நான் படிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது எப்ப எழுதுனது பார்த்தீங்களா? இது இயேசு கிறிஸ்து காலத்துலதான் இது நடக்குது இல்ல. இயேசு இந்த பூமியில அவர் அப்படி பவனியா, குருத்தோலை ஞாயிறுக்கு அவர் பவனியா போகும்போது நடந்த விஷயம். ஆனா எப்பவே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 118:26 மிக அழகா எழுதி வச்சிருக்காருல. இவ்வளவு பார்த்தீங்களா? எவ்வளவு ஹாப்பி இல்ல? எப்பவுமே அவருக்கு தேவன் அந்த ஒரு தூர தரிசனத்தை கொடுத்து அவர் எழுதுகிறார். அது மட்டும் இல்ல, சங்கீதத்துல நம்ம இன்னொரு பகுதியில படிக்கிறோம். சங்கீதம் 8வது சங்கீதம் 2ஆம் வசனம், பகஞ்சனையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக செய்தின்னு பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவங்க எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். குழந்தைகள் எல்லாம் ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஏசப்பா கிட்ட நம்ம வந்துட்டோம்னா முரண்டு பிடிக்காம, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யாம, ஏசு என்ன செய்ய சொல்றாரோ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நம்ம செய்யும் போது, வார்த்தையில என்ன இருக்கு? அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டோட்டு உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க, அவர் கேட்பாரு, சமாதானம் தருவார்னு சொன்னாரு. தேவனுடைய வார்த்தைய படிக்க சொன்னாரு, இந்த வசனத்தை படிக்க சொன்னாரு, இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிங்கன்னு சொன்னாரு. வசனத்தை படிக்கும்போது அவர் நம்மோடு பேசுறாரு இல்லையா? அடுத்து என்ன சொன்னாரு? சீஷர்கள்ட்ட சொன்னார்ல, அவரு சிலுவையில் அறையப்படும் என்பதாக 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கெத்சமனே தோட்டத்துல சொன்னார்ல. அவர் நாம் ஜெபிக்க விரும்புகிறார். அடுத்து நம்மை தாழ்த்தி அவருக்கு கரத்துல கொடுக்கணும். சில நேரத்துல பைபிள் படிப்போம், வேதத்தை படிப்போம், ஜெபிப்போம், ஆனா அந்த தாழ்மை இருக்காது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் கூட நம்மகிட்ட செயல்படும் போல இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசப்பா நம்ம கட்டவிழ்த்து நம்மளை கொண்டு வந்துட்டாரு. இயேசு ரத்தத்தினால் நம்மளை கழுவிட்டாரு. நம்ம முழுதுமா இயேசுக்கு அர்ப்பணிக்கலாமா? இயேசு கரத்துல நம்ம கொடுக்கலாமா? ஏன்னா அப்படி கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? கனம் பெற்றாங்க. அந்த கழுதைக்கு கனம் கிடைச்சது போல தேவன் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க கனம் இல்லை, என் வாழ்க்கையை நீ அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, ஒருவேளை டிபார்ட்மெண்ட் வேலை செய்றீங்களா, எனக்கு அந்த கனம் கிடைக்கலான்னு நினைக்கிறீங்களா? கனம் வரப்போகுது பாருங்க. நம்ம மூலம், உங்க மூலம் என்ன நடக்கு பார்த்தீங்களா? சிறு குழந்தைகள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இந்த காரியம் உங்களால நடக்கும். பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா, நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, துன்பத்தோடு இருக்கிறீங்களா, இந்த வேளையில ஏசப்பா மட்டும் நீங்க பாருங்க. ஏசப்பா, நீங்க சொன்னதுபடி நான் செய்வேன்ப்பா, உங்க வார்த்தையின்படி நான் நடப்பேன்ப்பா, என்ன உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லுவீங்களா? நம்ம அப்படியே ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துறோமப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் கர்த்தாவே பவனியாக நீங்க வந்தீங்க. ஆண்டவரை குறித்த ஓலைகளை பிடித்து கொண்டு குழந்தைகள் பாலகரெல்லாம் உண்மை ஆராதித்தாங்க. ஆண்டவரை உண்மையை போட்டுனாங்க.
ஆண்டவரே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை அவிழ்த்தோர சொன்னது போல எங்களுடைய தேசத்தை ரட்சிக்க மிஷினரிஸை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் இந்த வேளையிலும் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அவிழ்க்கப்பட்ட நிலைமையில இல்லையேன்னு சொல்லி அவர்கள் வேதனையோடு இருக்கிறாங்கன்னா இந்த வேளையிலும் கர்த்தாவே அவருடைய கட்டுகளை நீர் அவிழ்க்கும்படியா, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியா, அவர்களையும் நீர் கனப்படுத்தும்படியா, அவர்கள் மூலம் ஆண்டவரே பாலகர்கள் ஆண்டவருடைய உம்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரை அநேகருமை ஆராதிக்கும்படியா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்து உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர். ஓசன்னா ஓசனா என்று நாங்களும் ஆராதிக்க கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுமே துதித்து மகிழ்ந்து கலிகூற ஆண்டவரே இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு பேரும் கொடுக்க முடியாது. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதம் நடக்க முடியாது. அவனுடைய கரத்திலே தாழ்த்தி கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் இயேசுடைய நான் மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மயப்பட்டா போதும். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி வேதத்துல படிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜா நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், உம்முடைய பரலோகராஜ்யத்திற்கு நீ அழைத்து செல்லுகிறவர் அப்பா. இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துகிறவர் அப்பா. இந்த வேளையிலும் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு லட்சுமலன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் சமாதானம் அன்பும் இரக்கமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,